ஜெனசிஸ் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Genesis chapter 25 verse 23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். போன வாரம் இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்த்தோம். Last week we saw certain points from this verse. எப்படி ரெபெக்காளுடைய வயிற்றில் இரட்டை பிள்ளைகள் இருந்தார்களோ அதே போல நமக்குள் இரட்டை பிள்ளைகள் இருக்கிறது. How there were twins in the womb of Rebekah, even we have 2 different nations within us. அது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்குள்ள அது ரெபெக்காள் வயிற்றில், நமக்குள்ள பாடி அண்ட் சோல். இன்னும் சரி, கொஞ்சம் தப்பு இருக்குது அதில். ரைட். ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட். வெரி குட். ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட். It's flesh and spirit. மாம்சமும் ஆவி. It's flesh and spirit. இந்த மாம்சமும் ஆவி யாக்கோபு ஏசா மாதிரி 2 பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க நமக்குள்ள. Both flesh and spirit are like Jacob and Esau, and they will be striving with each other. அந்த ஃப்ளஷ்க்கு சினிமா பிடிக்கும். The flesh will like cinemas. இந்த உலகத்தில் லேட்டஸ்டாக என்ன ரிலீஸ் ஆகுதோ அது பிடிக்கும். Whatever comes out latest in this world, flesh desires after that. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். It likes friends. ஆடம்பரம்னா ரொம்ப பிடிக்கும். It likes wealth. ஆனால் இந்த ஆவி, நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவி, அவருக்கு என்ன பிடிக்கும்? But the Spirit of God which is within us, what do He like? நம்ம ஜெபிக்கணும்னு அவருக்கு பிடிக்கும். He likes us to pray. உண்மை சொன்னாலும் அவருக்கு பிடிக்கும். He likes when we speak truth. யாபேஸுக்கு அவருக்கு பிடிக்கும். யாபேஸுக்கு இந்த if you come to the Yabes or this youth meeting, he likes it. அப்போ இந்த இப்ப 2 பேரும் சத்துரு. And these 2 are enemies to each other. இப்போ இங்க வந்தா யாக்கோபு ஜெயிச்சிரணும். When you come here, Jacob became victorious. யாக்கோபுனா நமக்கு யாரு? Who is Jacob for us? ஆவி. It's a spirit of God. ஆவி ஜெயிக்கிறார். அந்த ஆவியானவர் ஜெயிக்கிறார். அப்போ நமக்கு ஜெபிக்கணும், திருந்தணும், பரிசுத்தமா இருக்கணும், அந்த மனசு இங்க வந்தாரு. When you come here, you have a spirit like Jacob. It's a spirit of God. You have a mind that I should pray, I should be always victorious. வெளியே போனா ஏசா ஜெயிக்கிறான். When you go outside, Esau become victorious. சர்ச்சே மறந்துடுறோம், பைபிள் மறந்துடுறோம், ஜெபம் மறந்துடுறோம், இயேசப்பா வருகை மறந்துடுறோம், நரகம் மறந்துடுறோம், பரலோகம் மறந்துடுறோம், ஜாலியா இருப்போம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். We will be in all pleasure. Once you go outside, you forget the church, you forget prayer, you forget Bible, you forget about heaven and hell. அப்போ இந்த ஏசா வெளியே போகும்போது ஏசா அவன் தான் டாமினேட் பண்றான், அவன் தான் ஆளுகை செய்கிறான். When you go outside of the presence of God, it is Esau who dominates or supersedes. அப்போ அவன் நமக்கு சில தப்பான காரியங்களை இந்த ஏசா சொல்லி கொடுப்பான். And this Esau will teach you all wrong things. ஒருவர் இப்படி சொன்னார். Once a person said like this, ஒருவன் பாவத்தில் பிடிபட்டால், if someone is caught in sin, இனி பண்ணாத, ஜாக்கிரதையா, இனி நான் மாட்டேன், அவ்வளவுதான், நீ மாட்டினா அவ்வளவுதான் அப்படின்னு எச்சரித்தால், if you caution him, warn him, saying if at all you are caught once again, then you will be in trouble. அவனுடைய உள்ளம் இனி பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லாது, அவனுடைய உள்ளம் இனி பிடிபடாம எப்படி பாவம் செய்யலாம்னா அது வகை தேடிட்டு இருக்கும். His heart will speak to him saying not to do sin, but rather how to do a sin without being get caught. இதுதான் திருட்டு உள்ளம் நம்முடைய உள்ளம். This is like deceiving. ஒருவர் இப்படி சொன்னார். Once a person said like this, ஒரு பாவம் செய்கிற ஒரு திருடனை நம்ம படிப்பாட்டி ஸ்கூல்ல படிக்க வச்சு இனி திருடாதே என்று அவனுக்கு படிப்பறிவை கொடுத்தால், if you educate a thief and teach him that he should not sin or steal anymore. ஒரு சின்ன பையன், அவன் திருட, சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் வீடு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கு. அந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கிற நட்டு போல்ட் எல்லாம் கழட்டிட்டு வெயிட் போட்டு வித்துறதான திருடாவன். There was a small boy and his house was next to a railway track. He used to steal all the nuts and bolts from the track and he will sell it. அவனை ஒரு நாள் பிடிச்சு, one day he was caught. என்ன பண்றான்? ஒரு அடி அடிச்சு. They gave him a thrashing and said, what are you doing? ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படி. And they scolded him saying, go to the school and learn properly. +2 படிச்சு டிகிரி முடிச்சிட்டான்.
He went to +2, then he was educated and he was a degree holder. நல்லா படிச்சிருக்கிறான். And he was a good learned man. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? Now do you know what will happen? போல்ட் நட்டு மட்டும் திருட படிச்சவன் அறிஞ்சவன் இப்போ படிச்சு முழு ரயில்வே ட்ராக்கையும் திருட ஆரம்பிச்சிருவான். Instead of a person who was stealing just the bolts and nuts of the railway track, after learning now he has started stealing the tracks itself. அப்போ இதுதான் படிப்பு நம்மை மாற்றாது, இன்னும் தந்திரசாலிகளா தான் மாறும். This is how education cannot change us, but rather it will make us more cunning. இதான் நமக்குள்ள இருக்கிற ஏசா. This is the Esau which is inside us. எப்படி பிடிபடாம பாவம் செய்யலாம் அப்படி நமக்கு ஐடியா கொடுக்கும். நமக்குள்ள தான் அந்த ஐடியாவே வரும். It will give us an idea of how to do a sin without getting caught. ஒரு வாலிப பிள்ளை இருந்தா. There was a young girl. அவளுக்கு இன்டர்நெட்னா ரொம்ப பிடிக்கும். And she is very fond of internet. எப்போ இன்டர்நெட் போவா தெரியுமா? Do you know when she will go to watch internet? சண்டே சர்வீஸ் நடக்கும்போது. During Sunday service. அவ என்ன பண்ணுவா தெரியுமா? Do you know what she will do? அப்பா அம்மாவை விட சீக்கிரமா வந்துருவா சர்ச்சுக்கு. She will come to the church even before her parents. அப்பா அம்மா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஃப்ரண்ட்ல வந்து உட்காருவாங்க. And the parents are so spiritual, they will be seated in the front row. இவன் என்ன பண்ணுவா? நடுவுல உட்கார்ந்துருவா. நடுவுல. But she will be seated somewhere in the middle. ஃபர்ஸ்ட் வந்ததனால அப்பா அம்மா இவளை தாண்டி தானே போணும். அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷம் வந்துட்டா சர்ச்சுக்கு. And because she comes first, parents will look at her being seated in the faith home and they will be very happy. இவங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவ எழும்பி போய்டுவா இன்டர்நெட். When the parents are seated in the first row, she will slowly depart outside and she will go and watch internet. கரெக்ட்டா 11:45 கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி திருப்பி வந்து உட்கார்ந்துருவா. By 11:45, before the meeting gets over, she will come and get seated inside. இதுதான் தந்திரம். இதுதான் பாவத்தை எப்படி மறைத்து செய்வது அப்படி நமக்கு தந்திரம் இருக்கு. This is cunning craftiness where we will do a sin by not getting caught. ஆகையால் இதுதான் ஏசாவினுடைய தந்திரமான வேலை. This is the cunningness of Esau. அது மட்டும் இல்ல, சில பாவங்கள் நமக்கு தப்புன்னு தெரியும், தெரிஞ்சாலும் செய்யறதுக்கு இந்த ஏசா தூண்டி விடும் நமக்குள்ள மாம்சம். We know there are certain sins which we really know that it is wrong to do that, but Esau, he will instigate for us to commit that sin. நமக்கிட்ட என்ன நியாயம் பேச தெரியுமா அந்த ஏசா? Do you know what justice this Esau will speak? நான் இப்ப ரொம்ப பரிசுத்தம் காட்டுறேன், அந்த ஆளு பாரு, இந்த ஆளு பாரு, அந்த பிலிவர் பாரு, அவங்களா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் போய் பண்ணு, ஒன்றும் தப்பு இல்லை. Don't act as if you are too much holy. Just look at this person, that believer. They are all doing the same thing, so it is nothing wrong for you to do it. இல்லை என்றால் நீ இப்போ வாலிபன் தானே, கொஞ்சம் 2-3 வருஷம் நீ செய், அதுக்கப்புறம் நீ சரி மாறிக்கும். Otherwise he might counsel in different ways, saying right now it's your youth and you are very young, you can do all these things for a few years, then you can correct yourself. ஒரு ஆர்சி ஃபாதர் என்கிட்ட வந்தார். Once an RC father, he came to me. அவர் சொன்னார், நான் வந்து ஃபாதரை விட்டு வெளியே வந்துட்டேன் ஐயா. And he said, I left the fellowship and came outside. ஏன் வந்தீங்க? I asked him why. எனக்கு ரொம்ப இச்சை போராடினது, என்னால் பரிசுத்தமாக இருக்க முடியல. Because lust is striving against me and I cannot lead a holy life. அப்போ எனக்கு மேலே இருக்கிற ஃபாதர்ஸ் கிட்ட நான் போனேன். நான் And I went to the fathers who are above me. அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு இச்சை போராட முடியல, என்ன பண்ணணும்? And I asked them a suggestion that I couldn't overcome lust, what should I do? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? Do you know what the answer was? உங்களை அமெரிக்காக்கு அனுப்புறோம். We will send you to America. 2 வருஷம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா, சரியாயிடும். And for 2 years you enjoy yourself fully and come back, then everything will become okay. இப்படி சொன்னதனால தான் வெளியே வந்துட்டாரு. இது அவர் ஃபாதர் சொல்ற ஆலோசனை. And he was so much angered about the reply he got. Is this something which a father will say? And he left and came out. இன்னொரு அவங்களுக்கு பரிசுத்தமா இருக்க முடியல, அவங்க மேல இருக்கிற மதர் சுப்பீரியர் கிட்ட கேட்டாங்க, என்னால பரிசுத்தமா இருக்க முடியல, என்ன செய்யறது? There was a nun, she was unable to lead a holy life, so she went to her mother superior and asked the counsel of how to lead a holy life. மதர் சொன்னாங்க, 40 நாள் பல்ல கடிச்சு கண்ட்ரோல் பண்ணு, அதுக்கப்புறம் சரியாயிடும். And mother superior advised her, saying, bite your teeth and resist yourself for 40 days. Control for 40 days. Control yourself for 40 days and you shall emerge victorious. 40 நாள் பல்ல கடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்றதுனால
ஜெயம் வராது, பல்லு தான் போகும். If you keep biting your teeth for 40 days, instead of becoming victorious, you will lose your teeth. இது ஏசா அந்த மாம்சம் கொடுக்கிற தவறான ஆலோசனைகள் பாரு. These are the wrong counsel given by Esau. இதுல யாக்கோபுக்கு விரோதமா ஆவிக்கு விரோதமா போராடுகிற தந்திரமான சத்துருக்கள். These are the cunning crafty enemies that are striving against Jacob. இந்த ஏசா என்ன பண்ணனும்னா அந்த சர்ச், பைபிள், ஊழியக்காரங்க, பிரசங்கம், பாட்டு, சண்டே சர்வீஸ் போர் அடிக்குது. Esau will say the Sunday service, church, singing, worshipping, reading Bible, all these are a boredom. ஒரு வாலிப பிள்ளை சொன்னான். Once a young girl said like this, பிரதர், எங்க சபையில இருக்கிற அந்த ஊழியக்காரர் என்ன கத்துற சண்டே சர்வீஸ்ல என்னால தூங்க கூட முடியல அப்படின்னு. And the brother in charge in my faith home, she is shouting so much that I am unable to sleep. ஆண்டவருடைய கிருபையினால அந்த வாலிப பிள்ளை இப்ப ஊழியத்துல இருக்கிறார். By the grace of God, that a young girl, she is a minister of God right now. ஏசாவுடைய தந்திரங்களை பாருங்க. Just look at the craftiness of Esau. அப்போ இந்த ஏசாவை ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? What do we have to do to overcome Esau? மூத்தவன் இளையவனை சேவிக்கணும். ஏசா சொந்த ஐடியா கொடுக்க கூடாது. வெளியே போன உடனே வேற உபதேசம் பேசக்கூடாது. யாக்கோபு சொல்றதை செய்யணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? Esau should not give his own advice, rather he has to submit or obey the elder, which is the spirit of God. So what we should do for that? அதாவது இங்க உட்காரும் போது நம்ம பரிசுத்தமா இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, பொருத்தனைகளை நீ சினிமா பார்க்க கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட ஜோக் சொன்னா கூட நான் சிரிக்க கூடாது, இப்படி எல்லாம் நம்ம தீர்மானம் பண்றோம். When we are seated here, we make different vows and we think in our mind, we plan that we should not do wrong things, do not speak wrong words. Even a friend cracks a bad joke, I will not laugh for it. இந்த ஜெயத்தை, இந்த விருப்பத்தை, இந்த பரிசுத்தத்தை, இந்த சூழ்நிலையை நான் எப்படி வெளியே கொண்டு போய் அதை ஸ்திரப்படுத்துவது? How to establish, how to strengthen myself into this circumstance, this situation, even if I go outside. நிறைய காரியங்கள் இருக்கு. ரெண்டு காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். There are many things to do, but I will give you two reply for that. உங்களுடைய பாவ தூண்டுதல்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் உங்களுடைய worldly friends, உலகன் friends. You are stimulated to sin when you go in the outside world, and the first reason is your worldly friends. இந்த உலக ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கட் பண்ணிட்டா தானா உங்களுடைய லைஃப் முன்னேறும். When you cut off your worldly friends, your life will become okay. உங்களுக்கும் உலகத்திற்கும் உள்ள bridge உங்க friends தான். The bridge between you and the world is your friends. அவங்க தான் ஆர்கியூ பண்ணி உங்களுக்குள்ள ஏசாவை சோதிச்சு அவனை தூண்டி விட்டு அவனை எழுப்பி யாக்கோபை கொல்ல அவங்க தான் காரணம். They are the reason for them. They will argue with you. They will stimulate Esau to rise in you and cause a failure in you. அப்போ ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணணும். Cut off your friends. அது எப்படி கட் பண்றது? How can that be possible? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க. We are very close with our friends. நம்ம வேண்டான்னு சொன்னா கூட அவங்க வருவாங்க. அப்படி அங்க வேண்டான்னு சொன்னா சத்துருவா மாறிடுவாங்க. அப்புறம் பேச மாட்டாங்க. அப்புறம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. எப்படி அது கட் பண்றது? Even if I say no to them, they will come to me, and if I resist further, they will become my enemies. They will not speak to me, and what can I do for that? கட் பண்றதுக்கு நான் ஒரு நல்ல மெத்தட் சொல்லி தரேன். I can give you a very nice method to cut off. அதற்கு முன்பாக இரண்டாவது ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். But before that, I will give you a second reason. இங்க இருக்கிற இந்த ஆவிக்குரிய சிந்தை ஜெயிக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தையை உலகத்திற்குள்ள கொண்டு போய் எப்படி அதை ஜெயிக்க வைக்கிறது? How can you carry forward the thought in your mind which you have in right here, that you should emerge victorious all the time? நம்ம இந்த சர்ச் முடிச்சிட்டு வெளியே போறோம் இல்லையா? Right after the church is over, we are going outside. வெளியே போகும்போது ஜீசஸ் கூட இருக்கிறதுக்கா எல்லா வாலிபர்களும் கண்டிப்பா தனியா ஜெபிக்கணும். And when you go outside, once you leave the church, for Jesus to be with you, each and every youth has to pray separately with God. இந்த தனி ஜெபம் இதுதான் நம்மை ஆண்டவரோடு இயேசுவோடு சேர்த்து கொள்ளும். இந்த இயேசுவோடு நம்ம சேரும்போது பாவம் வீக் ஆயிடும். அந்த தூண்டுதல்களுடைய சக்தி குறைஞ்சிரும். The personal prayer is something very important. When we do that, the fellowship or the relationship with Jesus gets closer and closer, and the sin will become weak. ஆனா ஆரம்பத்துல அப்படி ஜெபிக்க நம்ம முட்டி போட்டா ஏசா விட மாட்டான். And but in the beginning, when you try to kneel down for prayer,
Esau will not allow. அந்த 15 நிமிஷம் ஜெபிக்க சொன்னா கூட அந்த 15 நிமிஷம் 2 மணி நேரம் மாதிரி இருக்கும். Even if you are asked to pray for 15 minutes, that 15 minutes will look like as if it is 2 hours. பார்த்துட்டே இருப்போம், டைம் ஓடவே மாட்டேங்குது. We will keep watching the time and the time will never move. எப்போ 15 மினிட்ஸ் முடியும்னு பார்த்துட்டே இருப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். We will watch the clock saying when this 15 minutes will get over, and we will say praise the Lord. ஏசா விட மாட்டோம். Esau will not allow. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணோம். But today we are going to make a decision. 15 மினிட்ஸ் உட்கார்ந்து தான் ஆகணும், எழும்பவே கூடாது. Somehow I will be on my knees for 15 minutes. I will never sit. யார் கூப்பிட்டாலும் என்ன செஞ்சாலும் என்ன வேலை வந்தாலும் என்ன ஞாபகம் வந்தாலும் அந்த 15 மினிட்ஸ் உட்காருங்க. Whatever comes into my mind, whomever shall call me, whatever things can happen around me, I will sit on my knees. அப்போ கரெக்டா உட்கார்ற நேரத்துல தான் திடீர்னு முக்கியமான காரியம் ஞாபகத்துல வரும். அது வரைக்கும் மறந்துருப்போம். Until you go on your knees, you will forget everything, but you go on your knees, you will remember something very important. ஆனாலும் அந்த 15 நிமிஷம் முடிச்சிட்டு தான் எழும்பணும். Even then, only after praying for 15 minutes you should rise up. செல்போன் அடிச்சாலும் after 15 minutes, friends வெளிய இருந்து கூப்பிட்டாலும் after 15 minutes. Even if the cell phone rings, you shall go only after 15 minutes. Even friends call, you have to go only after 15 கொஞ்ச நாள் minutes. முடிஞ்ச பிறகு After few days, அந்த 15 மினிட்ஸ் ரொம்ப நீங்க ஒரு நிலத்தை பிடிச்ச மாதிரி அந்த 15 மினிட்ஸ் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சொந்தமானதா மாறிடும். அப்புறம் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. this 15 minutes will become holy years, and it will be a time between you and God, and it will become very light. No one can separate you. உங்களை மாதிரி நான் யூத்தா இருக்கும்போது டெய்லி நைட் 8 to 9 தனியா ஜெபிப்பேன் நான். When I was a youth like you, I used to pray every night between 8 and 9 p.m. டைம் போறதே தெரியாது. I will not know how the time goes by. அப்படி பரலோகமா இருக்கும் அந்த 8 to 9. That 8 to 9 1 hour will be like in heaven. ஆனா நான் வந்து காலேஜ் லெக்சரர் ஆன பிறகு பகல் நேரத்துல கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது. சரி பகல்லையும் ஜெபிக்கலாம்னு சொல்லி 10 to 10:30 இன்னொரு half an hour நான் கூட்டினேன் நான். And once I became a college lecturer, I got a time even in between during my free time, and I increased the time between 10 and 10:30. ஆனா 10 to 10:30 ஜெபிக்கிறத பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் இழுத்துட்டு அத டைம் ரொம்ப ஹெவியா இருக்கும். half an hour வந்து 3 மணி நேரம் மாதிரி இருக்கு, ஜெபிக்கவே முடியாது. But that half an hour time will look as if it is something like 3 hours of time. I cannot pray. அப்போ நான் யோசிச்சேன், இப்போ half an hour ஜெபிக்கிறது அப்படியே போராட்டமா இருக்கு, நைட்டு 1 hour ஜெபிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனுடைய காரணம் அந்த 8 to 9 ஆண்டவருக்கென்று நான் பிடித்து கொண்டேன். I later understood, because 8 to 9 I have completely dedicated to the Lord, and that period has become very light, whereas this 10 to 10:30 it is not yet been dedicated fully. உங்களுக்கு சொல்லுகிறேன், 15 minutes ஜீசஸ் கூட நீங்க கண்டிப்பா இருக்கணும். And I tell you that you should at least spend 15 minutes with Jesus. இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. Today you have to make a vow. உங்களுடைய வசதியின்படி அந்த 15 minutes காலையிலயோ மாலையிலயோ நைட்லயோ ஆனா 15 minutes ஜெபிக்கணும். According to the time available for you, either it's morning, afternoon or evening, you need to spend 15 minutes with Jesus. அதுல 15 minutesல ரெண்டு பாயிண்ட்காக ரெண்டு காரியங்களுக்காக ஜெபம் பண்ணா போதும். And in that 15 minutes it's sufficient if you pray for just 2 points. First point, The first point, ஆண்டவரே நான் உம்மை விரும்பி இந்த ஜெபத்துக்கு வரணும், உம்மை நேசிக்கணும். Oh Lord, I should pray with all desire to you. இந்த 15 நிமிஷம் ஒரு நியாயப்பிரமாணமா இருக்காம உம்மோடு நான் விரும்பி செலவு பண்ற ஒரு டைமை மாற்றி தாரும் ஆண்டவரே. This 15 minutes shall not be like a tradition or a law, but it should be something desirous. I should have a relationship with you. உம்மை நிறைய லவ் பண்ணணும் ஆண்டவரே. I should love you more and more. அதுக்காக ஜெபம் பண்ணணும். முதல் காரியம். This is the first point for which you have to pray. இரண்டாவது காரியம், The second point, நான் சொன்னேன்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விடுதலை பெறணும்னு ஒரு மெத்தட் சொல்லி தரேன். I told you that I am going to teach you a method of cutting off your worldly friends. உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட க்ளோஸா இருக்கிறவங்க அப்படி ஒரு லிஸ்ட் போடுங்க. You make a list of all the worldly friends who are friendly with you. அவங்க எல்லாருக்கும் ஒரு 30 ஸ்தோத்திரம் பண்ணுங்க டெய்லி.
and daily offer 30 praises for each and every one. அது 10 பேரோ 20 பேரோ ஸ்தோத்திரம் 30 ஸ்தோத்திரம் பண்ணு. Whether it's 10 or 20, that doesn't matter, but offer 30 praise for each person. கொஞ்ச நாள்ல நீங்க ஒரு காரியம் பாப்பீங்க. In very few days you will see a change. எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்க தெரியுமா? ஆண்டவரே என்னை விட்டு போகணும் அப்படி இல்ல, அவர்களை ரட்சியும் ஆண்டவரே அப்படி ஸ்தோத்திரம் பண்ணு. You should praise the Lord, not for them to leave you, but rather God should save them. இப்படியே ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்களுக்கு அவங்களை பற்றி ஒரு பாரம் வரும். When you keep praising like that, you will have a burden concerning their soul. அது வரைக்கும் சினிமா கதைகளை சொல்லிட்டு இருப்போம், கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு இருப்போம், சினிமா படத்தை ஒரே செல்போன்ல பார்த்துட்டு இருப்போம். ஆனா இப்படி ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஆத்மாவை பற்றி உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் பாரம் வந்துடும். Until that day you will be watching cinemas and cell phone, sitting together, you will be cracking some jokes, but after started praising for each and every person, you will have a burden concerning their soul. ஆண்டவரே அவர்களை ரட்சியும் ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கல, இப்போ வெளியே போய் அவங்களை காண்டாக்ட் பண்ணி எப்படியாவது இயேசு பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு பாரம் வரும். Because you have started praying, oh Lord, somehow save them. Now you will have a burden that once you go outside, oh Lord, somehow save them. இப்படி ஜெபிக்கும் போது one of two things will happen. ரெண்டில் ஒரு காரியம் நடக்கும். Once you start praying like this, one of these two things will happen. இயேசு பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது when you say about Jesus, ஒன்னு கூட வருவாங்க, either they will come with you, லாபம், that's gain, இல்லனா போடா லூசு பைத்தியன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. otherwise they will rebuke you saying you are mad and they will leave you. அதுவும் லாபம். Even that is a gain, போயிட்டாங்க. because their worldly friends have left you. நம்ம இழுக்கிறதுக்கு ஆள் இல்லை, இப்போ அது போதும். At least there is no one to corrupt us. அதனால இதை நீங்க கண்டிப்பா செய்யணும். 15 minutes. For sure you need to do this 15 minutes each day. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. கண்டிப்பா உங்க லைஃப்ல யாக்கோபு ஆவியானவர் ஜெயிக்க வேண்டும் என்றால், for sure if the spirit of God which is Jacob should emerge victorious, அந்த ஏசாவை கீழ்ப்படுத்த வல்லமை பெற வேண்டும். we need strength in order to subdue Esau. ரெண்டு காரியம், டெய்லி 15 minutes ஜெபிக்கணும். For two things we need to pray 15 minutes. இயேசுவே உம்மை அதிகமாய் நேசிக்க வேண்டும். Oh Jesus, I should love you more and more. இரண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் உடைய பெயர்களை எழுதி அவங்களுக்கு டெய்லி ஒரு 30 ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். Secondly, we need to write the name of all the friends and offer 30 praise for each person. உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல, இது கம்பல்சரியா பண்ணணும். This is not an option for you, it is compulsory. நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். Those who say I am going to do this, please put up your hands. செய்துதான் ஆக வேண்டும். You have to do it. ஆகையால் கரங்களை உயர்த்துங்கள். So everyone should lift your hands. இதுக்கு மேல ஜெபிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஜெபிக்காதவர்களுக்கு இது ஒரு ஆரம்ப கட்டளை. Those who are already praising or praising more, it is good, but for those who have not done this, it is an order for them. ஒவ்வொரு நாளும் 15 நிமிடம் கர்த்தர் கிருபை தருவாராக. Every day 15 minutes God will give you sufficient grace. கர்த்தர் அந்த கிருபை தரும்படியா கரங்களை உயர்த்தினவர்களுக்கு அந்த கிருபை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் ஜெயிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு அதிகமாய் நேசிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர்கள் மத்தியில் இயேசுவை பற்றி சொல்ல கர்த்தர் தைரியத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இங்கே இந்த யூத் மீட்டிங்க்கு வராத நம்முடைய சபையை சேர்ந்த எல்லா வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அவர்களோடு பேச வேண்டும். சிலர்லாம் ஓடி போறாங்க மீட்டிங் முடிச்ச உடனே. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் சந்தித்து கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம்.
வந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். பரிசுத்த வாழ்க்கையை செய்ய உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கு சென்றாலும் உமக்கு சாட்சியாக இருக்கும்படியாக அவர்களுக்குள் இருக்கிற யாக்கோபு ஆவியானவர் ஜெயிக்கும்படியாக அதற்கேற்ற வேறுபாட்டின் ஜீவியத்தை தர வேண்டும். ஃப்ரெண்ட்ஸிலிருந்து பிரித்து அவர்களை நம்முடைய சமூகத்திற்குள் வரும்படியாக அவர்களை ஞானத்தினால் வல்லமையினால் நிரப்பும், காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.